வங்கக்கடலில் மீன்கள் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க செயற்கை பவளப்பாறைகள் ஆழ்கடலில் இறக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆண்டனி வழங்க கேட்கலாம். ஆண்டனி, வணக்கம், விவரிங்க. மத்திய அரசு புதுச்சேரி அரசு இணைந்து மீன்வளத்தை இனப்பெருக்கம் செய்வதற்காக செயற்கை பவளப்பாறை கடலில் இறக்கும் இது நடைபெற்று வருகிறது. அதாவது 4 இடங்களை காரைக்கால் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அந்த மீனவ கிராமங்கள் ஆழ்கடலில் படகு மூலயமாக அந்த செயற்கை பவளப்பாறையை இறக்கிட்டு வராங்க. அது ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட பவளப்பாறையில இறக்கிட்டு இருக்காங்க. இதனால மீனோட பெருக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுது. இப்போது படகுல இறக்கப்பட்ட ஒரு பவளப்பாறைகள் சம்பந்தமா நம்ம அதே கிராமத்தை சேர்ந்த காரைக்கால் மாவட்ட கிராமத்தை சேர்ந்த மீனவர் நம்ம கூட இருக்காரு. ஆனா வணக்கம், இந்த பவளப்பாறை இறக்கிட்டு இருக்காங்க. இது மீன் இது உற்பத்தி அதிகரிக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இதனால என்னென்ன பயன் இருக்கு, எந்தெந்த இதுல காரைக்கால் பகுதியில் இறக்கப்பட்டு வருகிறது? இது மத்திய அரசு என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மீனவர்கள் மேம்பாட்டு திட்டத்துக்காக மீனவர்களை மீன்வள அதிகம் பிடிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து எங்கள் மீனவர்களுக்காக பவளப்பாறைகள் இருக்கும் திட்டம் தற்பொழுது கோட்டிச்சேரி மேடு, கிளிஞ்சல் மேடு, காரைக்கால் மேடு, பட்டினச்சேரி இந்த 4 கிராமத்திலையும் தற்சமயமாக இறக்குறாங்க. ஒரு இடத்துலையும் 250 பவளப்பாறை கல் இறக்குறாங்க. இந்த இதனால் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 3 மாதத்துக்கு பிறகு அதில் பாசிகள் பிடித்து மீன் பெருக்கம் அதிகமாக இருக்குன்னு ஆராய்ச்சி மூலயமா கண்டுபிடிச்சி இது எங்கள் மீனவர் நலனுக்காக செய்கிறாங்க. இது நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இதனால் எங்கள் சிறு தொழில் பெரிய தொழிலுக்குள்ளவங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு மீட்டிங் போது ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இதில் தண்ணியில் முழுகிற டைவர்ஸ் தண்ணிக்குள்ளே முழுகி பாசி பிடிச்சிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இது இறக்குறது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு பிறகு அவங்க இறங்கி பார்த்து பாசி பிடிச்சிருக்கு, மீனோளம் பெருகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த இதையும் கைவிடாமல் அதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதனால் எங்கள் மீனவர்களுக்கு நிறைய பலன் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது காரைக்கால் மாவட்டத்துல பவளப்பாறை தற்போது இறக்கப்பட்டு வருவதாகவும் இதை பாசி படிந்து மீன் உற்பத்தி இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாகவும், அதாவது 3 மாதத்திற்கு பின்பு இதனை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இந்த காரைக்கால் மீனவர்களோட கோரிக்கையா இருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மீனவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி.